காவியா மற்றும் அருணின் வாழ்க்கை வெளியில பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆன முதல் சில மாதங்கள் காவியாவுக்கு வாழ்க்கையே சொர்க்கமா இருந்துச்சு. ஆஃபீஸ் முடிச்சதும் அருண் நேராக வீட்டுக்கு தான் வருவான். சாப்பிட்டியா காவியான்னு தினமும் கேட்பான். காவியா சின்னதா கோவப்பட்டா கூட மணி நேரம் சமாதானப்படுத்துவான். ஒரு நாள் காவியாவுக்கு ஃபீவர் வந்தப்போ அருண் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு முழு நாளும் அவளோட பக்கத்திலேயே இருந்தான். அப்போ காவியா நினைச்சா, இந்த வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருந்தா போதும்னு. காவியா, காஃபி ரெடி ஆச்சா? கிச்சன்ல இருந்த காவியா அந்த ஒரு குரல் கேட்டதும் சிரிச்சா. 2 நிமிஷம் அருண்னு சொல்லிட்டு அவசரமா காஃபி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. கல்யாணம் ஆனது 3 மாதம் தான் ஆகுது. ஆனா காவியாவுக்கு அருண் இல்லாத வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அவளை தேடுறது, சாப்பிடாம வெயிட் பண்றது, இரவு தூங்கும்போது கூட நீ இல்லாம எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்றது, இதெல்லாம் காவியாவுக்கு ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் இரவு கரண்ட் போயிருச்சு. பால்கனியில் இருவருமே உட்காந்துருந்தாங்க. ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் அருண் காவியாவை பார்த்துட்டே இருந்தான். என்னன்னு வெக்கப்பட்டு கேட்ட காவியா, நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தைக்கே காவியாவோட கண்ணம் செவந்துச்சு. எப்பவுமே இப்படி இருக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சா. ஆனா வாழ்க்கை எல்லா நேரமும் நம்ம நினைச்ச மாதிரி போகாதுல. குழந்தை பிறந்த பிறகு அருண் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான். முன்னாடி வீட்டுக்கு வந்ததும் காவியான்னு கூப்பிடுறவன் இப்ப மொபைல் சார்ஜர் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சான். முன்னாடி அவள் பேசுகிறத கேட்டுட்டு சிரிப்பவன் இப்போ ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே மட்டும் சொல்ல ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் காவியா வேலை ப்ரெஷர் இருக்கும்னு நினச்சா. ஆனால் நாட்கள் போக போக அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் காவியா புதிய சாரி கட்டிக்கிட்டு அருண் வர்ற காத்திருந்தா. அன்று அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி. கேக் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தா. வீட்டையே டெக்கரேட் பண்ணியிருந்தா. கிளாக் 8 ஆனது, 9 ஆச்சு, 10 ஆனது. அருண் மட்டும் வரலை. ஃபோன் பண்ணால் பிஸியாக இருக்கேன், லேட்ரு பேசலாம், அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். அந்த அப்புறம் லேட்டருக்காக காவியா இரவு 12 மணி வரை காத்திருந்தா. கேக் காய்ஞ்சு போச்சு. மெழுகுவர்த்தி உருகி விழுந்துச்சு. ஆனால் கதவு மட்டும் திறக்கவே இல்லை. அந்த இரவு ஃபர்ஸ்ட் டைம் காவியா தனியாக உட்காந்து அழுதா. மறுநாள் காலை அருண் எதுவுமே நடக்காத மாதிரி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆனான். காஃபின்னு மட்டும் சொன்னான். காவியா கிச்சனுக்குள்ளே போனா. காஃபி போடும்போது கூட கை நடுங்குச்சு. காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா அருண் ஃபோனில் சிரித்து பேசிக்கிட்டே இருந்தான். அவள் கையில் இருந்த காஃபி கப்பை கூட அவன் ப்ராப்பர்லி பார்க்கல. டேபிளில் வைன்னு மட்டும் சொன்னான். அந்த ஒரு நொடி காவியாவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீட்டில் நான் மனைவியாக இருக்கேனா இல்லை வேலைக்காரியான்னு கூட அவளுக்கே புரியலை. அவள் அமைதியாக பால்கனிக்கு நடந்து போனா. கீழே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழை சத்தத்தில் கூட அவள் அழுக யாருக்குமே கேட்கல. ஆனால் அவளோட மனசு மட்டும் அந்த இரவே முழுக்க சத்தமாக அழுதுகிட்டே இருந்துச்சு.